அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்இபி ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பேசிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் டாப்பிக்ல இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 24th and 25th ஏப்ரல் அண்ட் 1st and 2nd May 2021 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா செகண்ட் பார்ட் பேசிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் டாப்பிக்ல இருந்து 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்டை விட இந்த பார்ட், அதாவது பார்ட் 2ல் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 20 கொஷின்ஸில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா தியரி கொஷின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கான சிலபஸ் தான் இதுதான் 2021க்கான சிலபஸ். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ், இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா இதுக்கான கொஷின்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா எலிவேட்டர் ஆஃப் வெயிட்டேஜ் அது 1000 கிலோகிராம் இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்பீடில் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் மூவ்மெண்ட் ஆகுது இன் 2 செகண்ட் வித் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்போர்ட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுது. அப்படி மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த கேபிளோட டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா 11800. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா யூசிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். இந்த ஃபார்முலா வந்து பார்த்தா அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டபிள்யூ, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அண்ட் தென் டி மைனஸ் டபிள்யூ, டிக்கு என்ன ஃபார்முலா, எம்ஏ ப்ளஸ் எம்ஜி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிராவிட்டி தெரியும் அண்ட் மாஸ் தெரியும், ஆக்ஸலரேஷன் தெரியுமா, தெரியாது. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், யூசிங் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் ஃபைனல் வெலாசிட்டி அவங்க கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி அவங்க கொடுக்கல. ஏன்னா கீழே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி யூஸ் கன்சிடர் as 0 and then you can find acceleration 2 meter per second square and then you can substitute a value in these equations and then finally you got t is equal to 11800 Newton. ஓகேங்களா. ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ் டாப்பிக்கில் கவர் ஆகுது. And then second question, the study of emission or absorption spectrum is referred to as. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. The study of emission or absorption spectra is referred to as spectroscopy. emission or absorption அது எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதை பற்றி படிக்கிறது, அதை பற்றி ரெஃபர் பண்ணுறது வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்லுவோம். The next question, sound waves are not transmitted to long distance because. sound waves வந்து பார்த்தோம்னா long distance transmit ஆகாது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ். because they are absorbed by atmosphere. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். There are two types of mechanical waves. Mechanical waves ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க, transverse waves and longitudinal waves பிரிக்கிறாங்க. transverse waves என்ன, longitudinal waves என்னன்னு பாருங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்னேன்ல, அப்ளிகேஷன் ரிலேட்டான கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. லைட் இஸ் an example of transverse waves and sound waves is an example of longitudinal waves. மேபி இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த இயர் கேட்க சான்சஸ் உண்டு. அதாவது 2021 ஏஇ டிஎன்இபி போஸ்டிங்கில் உங்களுக்கு இந்த கொஷின் மேபி கேட்க சான்சஸ் உண்டு. ஸோ அதுக்கான தான் நான் இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அதான் நம்ம வீடியோட ஸ்பெஷல். என்ன கொஷினோ ஆன்சர் மட்டும் கொடுக்காம அது ரிலேட்டடான ஆன்சரும் படித்தோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ sound waves is mechanical waves, it needs a medium to travel. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் என்ன, இந்த டாபிக் எதில் கவர் ஆகுது, மெக்கானிக்கல் சப்ஜெக்டில் கவர் ஆகுது. ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா போத் மாஸ் அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்.
ஸோ ஓப்பன் சிஸ்டம்னா என்ன? போத் மாஸ் அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். மாஸ் இன் ஆகும், எனர்ஜி இன் ஆகும். சிஸ்டம் ஆஃப் சரௌண்டிங், அதான் ஓப்பன் சிஸ்டம். அண்ட் தென் க்ளோஸ்டு சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் தென் ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கல் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ், தட் இஸ் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் பாய்லர் இஸ் ஏ ஓப்பன் சிஸ்டம் ஆர் க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா? யூனிவர்ஸ் இஸ் ஏ ஓப்பன் சிஸ்டம் ஆர் க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர் ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் 2021 எக்ஸாமுக்கான இந்த 3 டாப்பிக்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வச்சு நான் கொடுத்துருக்கு. ஓப்பன் சிஸ்டம் போத் மாஸ் அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னால் ஓகேங்களா? அதை எனக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டு தெரியும். பட் நம்ம வீடியோட ஸ்பெஷல் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாரிஃபிகேஷனாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். மேபி உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் அப்கமிங் எக்ஸாம்ஸில் வர சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட கொஷின்ஸ். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 n√p divided by h power 5/4. இதுதான் அதுக்கான ஆன்சர். அது வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன், அதுக்கான ரிலேஷன்ஷிப் ns is equal to n√p divided by h whole power 5/4. ஓகேங்களா? இது டர்பைன். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இந்த கொஷின்ஸ் அப்கமிங் வீடியோஸில் கேட்க சான்சஸ் உண்டு அப்கமிங் எக்ஸாமில். ஸோ டர்பைன் கேட்டிருக்காங்க. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா n√q divided by h suffix m whole power 3/4. ஓகேங்களா? இது 5/4, இது வந்து பார்த்தோன்னா 3/4. இது வந்து பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டர்பைன் ஆன் வேரியஸ் பேசிஸ் இன் கிவன் இன் த டேபிள் பிலோ. இந்த சிவில் டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த கொஷின்ஸ் கவர் ஆகுது, அதுவும் டர்பைனில் டாபிக் கவர் ஆகுது. இந்த டர்பைனில் இது டிஃப்ரென்ஸ் கான்செப்ட், இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸில் கேட்க சான்சஸ் உண்டு. இதெல்லாம் பாருங்கள். ஃப்ளோ டேஞ்சென்டியல் ஃப்ளோவாக இருந்தால் அது என்ன? இம்பல்ஸ் டர்பைன் சொல்லுவோம். ரேடியல் ஃப்ளோவாக இருந்தால் ரியாக்ஷன் டர்பைன் சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சியல் ஃப்ளோவாக இருந்தால் ரியாக்ஷன் டர்பைன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு சுற்றுறது வந்து பார்த்தோன்னா கம்மியாக சுற்றும், அதே லோவாக இருந்துச்சுன்னா ஹையாக சுற்றும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பெல்டான் வீல் டர்பைன். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீடு. 300 to 600 ஆர்பிஎம்ல சுற்றுனுச்சு அப்படின்னா அது ப்ரொப்பலர் டர்பைன் சொல்லுவோம். அதே 600 to 1000 ஆர்பிஎம்ல சுற்றுனது அப்படின்னா கெப்லான் டர்பைன் சொல்லுவோம். உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம், எந்த டர்பைன் அதிகம் ஸ்பீடாக சுற்றுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இது ரிப்பீட்டாக கேட்குற கொஸ்டின், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, ஸ்பெசிஃபிக் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். அது பார்த்தோம் அப்படின்னா கெப்லான் டர்பைன் ஸ்பீட் அதிகமாக சுற்றும். அதே மாதிரி எந்த டர்பைன் லோ ஸ்பீடில் சுற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா பெல்டான் வீல் டர்பைன், பிகாஸ் இட் ஹேஸ் ஹை ஹெட், பிகாஸ் இட் ஹேஸ் லோ ஹெட். ஓகேங்களா? ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து பார்த்தா மீடியம் லெவல் சென்டராக இருக்கும். ஓகேங்களா? And the next question, a semiconductor device made out of a material having very high temperature coefficient of resistance is. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் 4 is the answer, தெர்மிஸ்டர். செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஹை டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் தெர்மிஸ்டர். ஓகேங்களா? அக்கார்டிங் டு ரிமைனிங் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது தெர்மிஸ்டர் தான் உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? கம்பேர் டு த டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் அண்ட் த்ரிஸ்டர், இதை கம்பேர் பண்ணும்போது தெர்மிஸ்டர் தான் ஹை டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் given ஆப்ஷன் டிபெண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, டெம்பரேச்சர் ரேஞ்ச் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா RT is equal to R0 into 1 plus or minus alpha T. RT என்ன?
R0 என்ன, alpha என்ன பாருங்க. RT is resistance at temperature, R0 equal to resistance at 0 degree Celsius, alpha equal to temperature constant. நான் ஏன் இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கொஷின்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி படிச்சீங்க அப்படின்னா, நீங்கள் இதே கொஷினை நெக்ஸ்ட் வீக் கேட்டால் அப்படின்னா உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதான்னு தெரியல. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் அதுக்கு ரிலேட்டான கொஷின்ஸ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது, உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இது இந்த கொஷின்ஸ் மட்டும் இல்லைங்க, எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் அப்ஜெக்டிவ் டைப் பற்றி படிக்கிறதா இருந்தால் அது ரிலேட்டடான ஆப்ஷன் வச்சு படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The transformer ratio K of the step down transformer. இதுக்கான ஆன்சர் K less than 1. ஓகேங்களா? Step down transformer K less than 1, step up transformer K greater than 1. ஓகேங்களா? Transformer ratio is given by, பார்த்துக்கோங்க, இதான் இதுக்கான explanation. And the next question, the permitted noise level in the silent zone during daytime and night time are respectively. பர்மிட் கொடுத்துருப்பாங்க, நாய்ஸ் லெவல் சைலண்ட் ஜோனில் டே டைமில் எவ்வளோ இருக்கணும், நைட் டைமில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இந்த கொஷின் எது ரிலேட்டடான கொஷின், என்விரான்மெண்டல் ரிலேட்டடான கொஷின். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 50 டெசிபல் அண்ட் 40 டெசிபல். அதான் சைலண்ட் ஜோனில் கேட்டிருக்காங்க 50 to 40 அக்கார்டிங் டு சிபிசிபி, தட் இஸ் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எந்த ஒரு வீடியோலையும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண மாட்டாங்க ப்ரீஃபாக. உங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் தேடி ஆப்ஷன்லேருந்து நெட்டில் இருந்து எடுத்து சர்ச் பண்ணி எடுக்கணும். இந்த ஆப்ஷன்லாம் கரெக்டா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எல்லாமே கரெக்டாக, எந்த ஒரு இதில் ராங் இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைலண்ட் ஜோனில் 50 to 40 டெசிபல். இதே ரெசிடென்ஷியல் ஜோன் என்ன ரேஞ்ச் 55 to 45. கமர்ஷியல் ஜோனில் என்ன ரேஞ்ச் 65 to 55. இண்டஸ்ட்ரியல் ஜோன் என்ன ரேஞ்ச் 75 to 70. ஓகேங்களா? இது சைலண்ட் ஜோன் ப்ரீவியஸ் இயர் கேட்டாங்க. மேபி இந்த வருஷம் ரெசிடென்ஷியல் ஜோன் என்னன்னு ரேஞ்ச் கேட்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஜோன் என்னன்னு ரேஞ்ச் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் டு சேவ் சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். And the next question, which of the following is an example of Newton's second law of motion? இது பேசிக்காக கேட்குற கொஸ்டின் தான், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பிசிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஈஸியாக சொல்லிடுவீங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவீங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இனர்ஷியா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது, சடனாக பேக்வேர்ட் போகிறாங்க, நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் ஆனிச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்புறீங்க. அதுக்கப்புறம் பால் கேட்ச் பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் வந்து கீழே மூவ்மெண்ட் ஆகுது. ஒரு ரன்னர் அத்லெட் பிளேயர் ரொம்ப லாங்லேருந்து வராரு, அவரோட டிஸ்டன்ஷன் பிளேஸ் வந்து அரைஞ்சிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நகர்ந்து போய் நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லாவா, செகண்ட் லாவா, தேர்ட் லாவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதான் அப்ளிகேஷன் கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் லானா சொல்லிடுவீங்க, செகண்ட் லானா சொல்லிடுவீங்க, தேர்ட் லாவான்னு சொல்லிடுவீங்க. பட் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் எந்த லான்னு சொல்லி பாருங்கள். அண்ட் தென் இது என்னப்பா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ். கம்ப்யூட்டர் ஈஸி தாங்க. நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு எப்படி கம்ப்யூட்டர் தெரியும், கம்ப்யூட்டர் நான் டாபிக் அவாய்ட் பண்ணுறதா, அதெல்லாம் கிடையாது, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா A is equal to 10 எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இந்த மாதிரி இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கல, இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான இது பண்ணுறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்புட் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் வேரியபிள் கொடுக்குறோம். A is equal to 5ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். A + 4 + = 4 கொடுக்குறோம்.
ஸோ அதுக்கு என்ன மீனிங், a is equal to 5. ஓகேங்களா, அதோட ஒரு 4 ஆட் பண்ணுறோம், டோட்டலாக 9. அதான் a plus equal to 4 அப்படின்னா a is equal to a plus 4. டோட்டலாக 5 இன்டீஜர் கொடுக்குறோம், இன்புட் கொடுக்குறோம் வேரியபிளாக, அப்புறம் 4 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க 9. அது ஃபைனலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஏனா வர ஆன்சரை ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக 10 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகும், அவுட்புட்டில் 10 சொல்லி பிரிண்ட் ஆகும். இதே உங்களுக்கு டேட்டா மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு போட தெரியும். இந்த ப்ளஸ்ன்னு கொடுக்குற இடத்துல மைனஸும் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் ஆன்சர் சொன்னால் ஓகே, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்ல. ஸோ அதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் 6.66. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா E is equal to h into V. ஈனா எனர்ஜி, ஈனா ஃப்ரீக்வன்சி, h equal to பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட ரேஞ்சஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 6.6 into 10 - 34 ஜூல் செகண்ட் அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். த டெக்னிக்ஸ் ஆஃப் chromatography is used to. chromatographyயோட கான்செப்ட் என்ன? Your answer option 4 is the correct answer. Separate the substance from a mixer. chromatography என்ன, அது படிச்சிருப்பீங்க, இந்த பேசிக்ஸ் டெஃபினேஷன்லேயே படிச்சிருப்பீங்க. இந்த chromatography அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் படிச்சதாலே இந்த ஆன்சர் ஈஸியாக நீங்கள் சொல்ல முடியும். chromatography is a separation of technique used to separate the different components in mixer. ஒரு மிக்சரில் இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு 2 காம்பனன்ட், தட் இஸ் ஆயில் அண்ட் வாட்டர் அப்படின்னா அது ரெண்டையும் பிரிக்கிறது, செப்பரேஷன் பண்ணுற டெக்னிக் தான் பற்றி படிக்கிறதா நம்ம chromatography அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. வாட் இஸ் த தெர்மோடைனமிக் ஒர்க் டன் பை பாடி? நார்மலாக இப்போ ஒரு வெயிட் இருக்கு, ஒரு இலை இருக்கு, லீஃப், ஒரு 10 கிலோகிராம் ஆஃப் வெயிட் இருக்கு. ரெண்டுமே கீழே போட்டிங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டு விழுன்னு சொல்லி கேட்டால் கல் தான் ஃபஸ்ட்டு விழுவுன்னு சொல்லிடலாம். இதே ஒரு க்ளோஸ் டம்ளர் உள்ள எந்த ஒரு ஏரும் அட்மாஸ்பியரிக் ஏரும் இல்லை, அப்போ ரெண்டுமே நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டாக விழுகுன்னு கேட்டால் ரெண்டுமே சேம் டைமில் தான் விழுகும். ஸோ அதான் இந்த கான்செப்ட். ஸோ இட் இஸ் யுவர் ஆன்சர் இஸ் 0ன்னு சொல்லணும். ஓகேங்களா, அதான் இந்த கான்செப்ட். இன் வேக்கம் there is no resistance offered, hence both ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சேம் டைமில் தான் விழுகும். ஸோ your answer is 0. And then first law of thermodynamics is based on the law of conservation of. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தா அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லா இஸ் ரிலேட்டட் டு ஸ்டடி அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லாவோட ஃபார்முலா என்ன? Q is equal to W plus U. Q is equal to heat supplied, W is equal to work done, and then U is equal to change in internal energy. ஓகேங்களா, first law of thermodynamics you can study about the conservation of energy. Subscribe our YouTube channel time to save. கீழே பட்டன் இருக்கும் பாருங்க, அந்த பட்டனை subscribe பண்ணுங்க, click பண்ணுங்க. And the next question, the ultrasonic waves sent inside the metal block to find out an invisible crack or a hole in it the found using. எதை யூஸ் பண்ணி அந்த கிராக் ஃபவுண்ட் பண்ணுவாங்க? ஒரு மெட்டல். Your answer is detector to detect the transmitter waves. அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா ultrasonic waves sent inside the metal block to find out invisible crack or a hole are found using detector to detect the transmitter waves. டிபெண்ட் பண்ணி அந்த எந்த இடத்துல கிராக் ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு மொபைல் இருக்கு, உங்கள் டிஸ்பிளேல கிராக் ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நேரில் கண்ணில் பார்த்தா தெரியாது. பட் அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதுக்கான ஒரு லிக்விட், கெமிக்கல் லிக்விட்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல கிராக் ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். சிமிலர்லி அது மெட்டலுக்கும் அதே மாதிரி எந்த மெட்டலில் கிராக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ அதான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி இஸ் யூஸ் டு டிட்டர்மைன். எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி எதுக்கு யூஸ் ஆகுது? எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி
is used to determine soundness of casting. அது எதை டிபெண்ட் எது யூஸ் ஆகுது? used to detect flow in casting such as infusion and porosity. இதெல்லாம் டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே, ரேடியோகிராஃபி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு டிட்டர்மைன் த சவுண்ட்னஸ் ஆஃப் கேஸ்டிங். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இதெல்லாம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா சொல்யூஷன் எதுக்கு பார்க்குறோன்னா உங்களோட அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கோசம் தான் நான் எக்ஸ்ட்ரா சொல்யூஷன்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். Which one of the following statement is correct regarding ductile material? Ductile material கம்பேர் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க தெரியுமா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் டாப்பிக்கில் கவர் ஆகும். உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா fracture take place after necking with little sound. Option 3 is the correct answer. So ductile materialனா அந்த ஃப்ராக்சர் ஆஃப்டர் நெக்கிங் வித் லிட்டில் சவுண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஃப்ராக்சர் இதாகும். அதே வந்து பார்த்தா அப்படின்னா பிரிட்டில் ஃப்ராக்சருக்கு வந்து பார்த்தோன்னா பை ரேபிட் கிராக் ப்ரொபகேஷன், அது சவுண்ட் வந்ததுக்கப்புறம் இதாகும். பிரிட்டில் ஃப்ராக்சர் வந்து பார்த்தோன்னா ரேபிட்டடாக இதாகும். ஓகேங்களா, கன்யூஸாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது கிராக் ஆகிற ப்ராசஸ் நமக்கு அப்படியே தெரியும். ஓகேங்களா, அதுதான் டக்டிலுக்கும் பிரிட்டிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the evidence for the importance of electron phonon interaction in superconductor comes from in the definitions in the இது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? your answer is isotopes effect. isotopes effect னா என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எலக்ட்ரான் phonon interaction. அதே மாதிரி மிசியர்ஸ் எஃபெக்ட்னா என்ன? லூஸ்பென்ஸ் எஃபெக்ட்னா என்ன? ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்கான சொல்யூஷன். இந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் கேட்டாங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸு இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் மேபி. ஸோ ரிலேட்டட் வச்சு படிச்சு பாருங்கள். எப்பவுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் படிச்சிங்கன்னா ஜூஸ் த கரெக்ட் ஆன்சர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி ரிலேட்டட் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி வீடியோவில் நாங்கள் மேக் பண்ணுறது. உங்களுக்கு இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோ வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹோம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட், இது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் கொஸ்டின். ஹோம்ஸ் லா I is equal to V by R. Ohm's law is measured with constant temperature. இந்த கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி, இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா, கான்ஸ்டன்ட் வால்யூமான்னு கேட்பாங்க. ஹோம்ஸ் லா இஸ் ரிலேட்டட் டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அதான் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான யூனிட் என்ன? ஹோம்ஸ். ஓகேங்களா, இன் an element follows the Ohm's law, then the element is known as linear element. Example, resistor. ஓகேங்களா. And the next question, the type of combustion in which a material suddenly bursts in flames without the applications of any apparent cause is. எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் திடீர்னு ஒரு பொருள் வெடிக்குது, ஒரு ஃப்ளேம் ஃபயர் ஆகுது அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் கம்பஷனில் வரும் அப்படின்னு சொல்கிறதும் கேட்குறாங்க. அண்ட் ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். ஓகேங்களா, ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் என்ன பார்த்தா அப்படின்னா திடீர்னு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் சடனாக பேர்ன் ஆகிறது, சடனாக பொருள் வெடிக்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் சொல்லுவாங்க. அதே ரேப்பிடாக அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஹீட் அண்ட் லைட் வந்து அந்த ப்ராசஸ் கம்பஷன் ஆகுது அப்படின்னா அது ரேபிட் கம்பஷன் சொல்லுவாங்க. இதே கேஸ் வந்து சட்டனாக ஒரு சவுண்டு, இந்த கிராக் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம பட்டாசில் வெடிக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோஷன் கம்பஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட கொஷின்ஸ். மேபி அப்கமிங் எக்ஸாம், அதாவது 2021 எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் உண்டு. ஓகேங்களா, நம்ம வீடியோ இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின் இது பார்ட் 1. பார்ட் 2 உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுவேன்.
உங்களுக்கு இந்த கமெண்டோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் இது பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்டை கீழே சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டைம் டு சேவ். தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் கான்டாக்ட் பாருங்கள். நம்மளோட மெயில் ஐடி வந்து பார்த்தோன்னா govraja314@gmail.com. Thank you. Subscribe our YouTube channel.